மன்னா. செப்டம்பர் 6. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. சங்கீதம் 91வது அதிகாரம் 10வது வசனம். தேவ பிள்ளைகளை எந்த தீங்கும் அணுகாது. மாமிச பிரகாரமான சில காரியங்கள் இவர்கள் வாழ்க்கையில் குறுக்கிட்டாலும் தாங்கள் மாமிசத்துக்குரியவர்கள் அல்லவென்று உணர்ந்து புதிய சிருஷ்டிகளாக மாற்றப்பட்டதை எண்ணும் போது மாமிச சிந்தை இவர்களை விட்டு விலகிச் செல்லும். இதன் மூலம் இவர்கள் தங்களை எந்த தீங்குக்கும் விலகி காத்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும் விசுவாசத்தை பலப்படுத்த வேண்டும். அதோடு எந்த உலக இச்சைகளும் தங்களை உட்படுத்த ஒப்புக் கொடுக்க மாட்டார்கள். நாம் தேவன் பேரில் நம்பிக்கை இழந்து விசுவாசத்தில் பலவீனப்படும் போது மட்டுமே சோதனை நம்மை மேற்கொள்ளும், தீங்கும் நம்மை அணுகும். தேவ அன்பையும் வாக்குத்தத்தங்களையும் இழந்து போவோம். ரீப்ரண்ட் 3232. வணக்கம். இந்த டீப் டைவ்க்கு உங்களை வரவேற்கிறோம். நீங்க பகிர்ந்துகிட்ட குறிப்புகள்ல இருந்து இன்னைக்கு நாம ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஆழமா பார்க்க போறோம். இது டெய்லி ஹெவன்லி மன்னாங்கிற ஒரு தினசரி பக்தி உரையிலிருந்து எடுத்தது. செப்டம்பர் 6 தேதிக்கானது. இது ஒரு தினசரி வேத தியான நூல். அதோட குறிப்பிட்ட விளக்கங்களுக்கு இது ரொம்ப ஃபேமஸ். குறிப்பா சங்கீதம் 91:10 பொல்லாப்பு உனக்கு நேரிடாதுங்கிற வசனம். இதுக்கு இந்த உரை என்ன விளக்கம் கொடுக்குதுன்னு நாம அலச போறோம். சரி, இந்த டீப் டைவோட நோக்கம் என்னன்னா, இந்த வாக்குறுதிக்கு இந்த டெக்ஸ்ட் என்ன மாதிரி ஒரு ஆழமான ஆன்மீகார்த்தம் கொடுக்குது அதை பாக்குறது தான். சரி, இது இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா? முதல்ல கேட்கும்போது இந்த வாக்குறுதி ரொம்பவே திடமான ஒன்னா தெரியுது இல்லையா? ஆமா, ரொம்ப அழுத்தமா சொல்லுது இந்த மூல உரை. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, அது மட்டும் இல்ல எதுவும் உங்களை துன்புறுத்தாதுன்னு கூட சொல்லுது. ஆனா நீங்க யோசிக்கலாம், நம்ம நிஜ வாழ்க்கையில நம்ம பாக்குற கஷ்டங்கள், நோய்கள், இழப்புகள், இதுக்கெல்லாம் இது எப்படி பொருந்தும்? ஏன்னா துன்பங்கள் வாழ்க்கையோட ஒரு பகுதி மாதிரி தானே இருக்கு. இந்த உரை இதை எப்படி விளக்குது? இது ஒரு நல்ல கேள்வி. இங்கதான் இந்த உரை ஒரு முக்கியமான வேறுபாட்டு கொண்டு வருது பாருங்க. இந்த வாக்குறுதி நாம பொதுவா நினைக்கிற மாதிரி நம்மளோட உலக வாழ்க்கை வசதிகள், சௌகரியங்கள், அதாவது இந்த உரை சொல்ற மாதிரி மாம்ச நலன்கள் அதை பற்றியது இல்லைன்னு சொல்லுது. மாறாக இது ஒரு ஆன்மீக பார்வை முன்வைக்குது. அதாவது விசுவாசத்தின் மூலமா ஒருத்தரோட முக்கியத்துவம் உலக விஷயங்கள்ல இருந்து மாறி அவங்க ஆவியில இருக்கிறாங்க. இந்த ஸ்பிரிட் ஒரு புதுவிதமான மனிதர்களா, அதாவது புதிய சிருஷ்டிகளா, நியூ கிரியேச்சர்ஸா மாறுறாங்கன்னு இந்த உரை சொல்லுது. சுருக்கமா சொன்னா உங்க கவனம் வேறொரு தளத்துக்கு மாறுதுன்னு அர்த்தம். ஓ, அப்படியா? அதாவது நாம சாதாரணமா கஷ்டம்னு நினைக்கிற விஷயங்கள், உடல் நலக்குறைவு, பணப்பிரச்சனை, வேலை இழப்பு, இதெல்லாம் இந்த வாக்குறுதிக்கே சம்பந்தமே இல்லைன்னு இந்த மூலம் சொல்லுதா? அப்போ இந்த புதிய சிருஷ்டின்னு சொல்ற ஆன்மீக மனிதனுக்கு எதுதான் உண்மையான நலன்கள், எது முக்கியம்னு இந்த உரை சொல்லுது? மிக சரியா சொன்னீங்க. கரெக்ட். இந்த உரைப்படி அந்த புதிய சிருஷ்டியோட உண்மையான நலன்கள் முழுக்க முழுக்க ஆன்மீகமானவை. ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட், அதாவது கடவுளோட உள்ள உறவு, அவரோட குணங்களை பிரதிபலிக்கிறது, அவர் வாக்கு பண்ணின ராஜ்யத்தோட மகிமைகளை அடையிறது, இதுதான் உண்மையான அக்கறைகள். இப்போ இங்கதான் முக்கியமான விஷயம் வருது பாருங்க. இந்த உரை என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு வெளி சக்தியும், அது நோயா இருக்கலாம், துன்புறுத்தலா இருக்கலாம், வேற எந்த உலக பிரச்சனையா வேணா இருக்கலாம், உங்களோட இந்த உண்மையான ஆன்மீக நலன்களை தடுக்கவோ இல்ல அந்த ராஜ்ய மகிமை நீங்க அடையிறத தடுக்கவும் முடியாதுங்குது. இது கேட்க சுவாரஸ்யமா இருக்கு. அதாவது வெளியிலிருந்து வர துன்பங்கள் நம்ம உடலையோ சூழ்நிலையோ பாதிக்கலாம், ஆனா நம்ம ஆன்மீக முன்னேற்றத்தையோ அந்த உண்மையான நலன்களையோ பாதிக்க முடியாதுன்னு சொல்லுது. அப்படிதானே? அப்போ எதுதான் உண்மையான பொல்லாப்பு அல்லது ஆபத்துன்னு இந்த உரை சொல்லுது? ஆபத்தே இல்லையா? ஆபத்து இருக்கு, ஆனா அது வெளியில இருந்து வர்றது இல்லைன்னு இந்த உரை சொல்லுது. உண்மையான ஆபத்து நமக்குள்ள இருந்து தான் உருவாகும்னு சொல்லுது. அதாவது கடவுள் மேல நாம வச்சிருக்கிற நம்பிக்கையை இழக்கிறது, லாஸ் ஆஃப் கான்ஃபிடன்ஸ், அவருக்கு உண்மையா இல்லாம போறது, அன்ஃபெய்த்ஃபுல்னஸ், இதுதான் உண்மையான பொல்லாப்பு. ஏன்னா இது மட்டும்தான் நம்மள அவரோட அன்பிலிருந்தும் வாக்குறுதிகளிலிருந்தும் திரிக்க முடியும்னு இந்த உரை சொல்லுது. இது அவங்களோட சில வெளியீடுகள்ல கூட, குறிப்பா அந்த ரீப்ரிண்ட் 3232 பகுதியில இது விளக்கப்படுதுன்னு குறிப்பு இருக்கு. முக்கியமா உங்க கவனம் வெளி சூழ்நிலைகள் இருந்து, எக்ஸ்டர்னல் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல இருந்து உங்க உள் ஆன்மீக நிலைக்கு, இன்டர்னல் ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டுக்கு மாறகுங்கிறது தான் கருத்து. புரியுது. சரி, அப்போ சுருக்கமா சொன்னா இந்த டெய்லி ஹெவன்லி மன்னா உரை பொல்லாப்பு,
துன்பம்ங்கிற வார்த்தைகளுக்கே ஒரு புதிய முற்றிலும் ஆன்மீகமான அர்த்தத்தை கொடுக்குது. இது உலக பிரச்சனைகள்ல இருந்து ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி இல்ல, மாறாக இது நம்மளோட ஆன்மீக பயணத்துக்கும் கடவுளோட நித்திய வாக்குறுதிகளுக்குமான பாதுகாப்பு. ஆமா. ஆனா அந்த பாதுகாப்பு தானா கிடைக்காது. அது நம்மளோட நம்பிக்கை, நம்ம உண்மைத்தன்மையை பொறுத்ததுன்னு சொல்றீங்க. இது ஒரு பெரிய பார்வை மாற்றம் இல்லையா? ஆமாம், நிச்சயமா. இது உலக கஷ்டங்களை எதிர்கொள்ளும் விதத்தையே மாற்ற ஒரு பார்வைதான். யோசிச்சு பாருங்க, வெளியில நடக்கிற சம்பவங்கள் ஒரு புயல் மாதிரி இருக்கலாம். அது உங்க பயணத்தை கஷ்டப்படுத்தலாம், சிலப்போ தாமதப்படுத்தலாம். ஆனா நீங்க விசுவாசத்தை இழந்து உங்க வழியை விட்டு விலகினா ஒழிய அந்த புயல் உங்க இலக்கையோ உங்க உண்மையான அடையாளத்தையும் மாத்த முடியாது. இந்த உரைப்படி அந்த விசுவாச இழப்பு, அந்த உள்நிலை தடுமாற்றம், அதுதான் உண்மையான பொல்லாப்பு. இந்த டீப் டைவ்ல இருந்து நாம எடுத்துட்டு போக வேண்டிய முக்கிய செய்தி என்னன்னா, இந்த குறிப்பிட்ட உரை துன்பங்களை எதிர்கொள்றதுக்கு ஒரு வித்தியாசமான ஆன்மீக பார்வையை உங்களுக்கு கொடுக்குது. உண்மையான பாதுகாப்புங்கிறது உலக பிரச்சனைகளை தவிர்க்கிறதுல இல்ல, மாறாக இறைவனிடம் கொள்ளும் அசைக்க முடியாத விசுவாசத்திலும் உண்மைத்தன்மையிலும் நிலைத்திருக்கிறதுல தான் இருக்குன்னு இந்த மூலம் வாதிடுது. இதுதான் அதோட மைய கருத்து, சரிதானே? நிச்சயமா. இது ஒரு முக்கியமான கேள்வியை உங்க முன்னாடி வைக்குது பாருங்க. உண்மையான பொல்லாப்புக்கு எதிராக நம்மள பாதுகாக்கிறது நம்மளோட உள் உண்மைத்தன்மை தான் இந்த உரை இவ்ளோ வலியுறுத்துதுன்னா, சில நேரங்கள்ல வெளி சூழ்நிலைகள் உண்மையிலே பயங்கரமா தாங்க முடியாத அளவுக்கு பொல்லாப்பா தெரியும் போதும், அப்படிப்பட்ட அசைக்க முடியாத நம்பிக்கையையும் உண்மைத்தன்மையையும் ஒருத்தர் எப்படி வளர்த்துக்கிறது, எப்படி பேணி பாதுகாக்கிறது, இதை நீங்க தொடர்ந்து சிந்திக்கலாம். இந்த ஆழமான பார்வையில எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி.